இன்னைக்கு என்ன விலை? 1100 ரூபாய் இன்னைக்கு இல்லையா? அப்ப எத்தனை மடங்கு ஏறி இருக்குது? 7 மடங்கு ஏறி இல்லையா? 700 ரூபாய் ஏறி இருக்குது. இப்ப 400க்கு மேல 700 ரூபாய் இருக்குது. சரி, இப்ப ஜிஎஸ்டி வசூல் பண்றீங்க. அந்த வசூல் பண்றீங்களா? அந்த பணத்தரையாவது எங்களுக்கு ஒழுங்கா பங்கு தரீங்களா? தரல. 100 ரூபாய் நம்ம வசூல் பண்ணா நமக்கு திருப்பி கொடுக்கிறது 29 ரூபாய். எவ்வளவு வசூல் பண்றது? எவ்வளவு? 100 ரூபாய். இதுவே பீகார்ல, உத்தரப்பிரதேசத்துல அங்க 100 ரூபாய் வசூல் பண்ண உத்தரப்பிரதேசத்துல அவங்க திருப்பி கொடுக்கிறது 333 ரூபாய். 100 ரூபாய் வசூல் பண்றாங்க, திருப்பி கொடுக்கிறது 333. அதுவே பீகார்ல 100 ரூபாய் வசூல் பண்ணாங்கன்னா திருப்பி கொடுக்கிறது 922. எப்படி திருப்பி கொடுக்குறாங்க அவ்வளவு பணம்? வேற ஒண்ணும் இல்ல, தமிழ்நாட்டில் வசூல் பண்ற பணத்தை பூராத்தையும் 29 நம்ம கிட்ட கொடுத்துட்டு மீதி பணத்தை எங்க கூட்டி கொடுக்குறாங்க? பீகார்ல, உத்தரப்பிரதேசல, மத்திய பிரதேசல, மகாராஷ்டிராவில, ராஜஸ்தான்ல, ஆக பிஜேபி ஆளுகிற மாநிலத்துல நம்ம ஊர் பணம் போய் சேருது. இது நியாயமா? இது யாரு காரணம்? எடப்பாடி காரணம். ஜிஎஸ்டி வரலன்னா நாம வரி போட்டிருப்போம். ஜிஎஸ்டி வந்ததால அவங்க வரி போடுறாங்க, நம்ம ஊர் பணம் அங்க போகுது, விலைவாசி ஏறி போகுது. இப்ப எதுக்கு அவனுக்கு ஆட்சி வேணும்ன்ற? இப்ப விக்கிறது என்ன கொஞ்சம் மேல சேர்த்து விக்கலாம்னா. அதனால்தான் சொல்லுகிறேன், விலைவாசியை கட்டுப்படுத்துவது என்பது ஒன்றிய அரசாங்கத்துடைய வேலை. அதை கட்டுப்படுத்தல. அவங்களோடு உறவு வைத்துக் கொண்டு நீங்க தேர்தலுக்கு வந்திருக்கிறார்கள். அதனால திறமையற்ற கையில ஆட்சி கொடுத்தா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. ஆனால் மீண்டும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் யார் வரணும்? ஆக ஒன்றிய அரசாங்கம் நமக்கு உரிய பங்கு தரல, கொடுக்க வேண்டிய கல்வி மானியம் தரல, நாம போடுகிற திட்டத்துக்கு அனுமதியும் தரல. நாம் ஒரு திட்டம் கேட்டோம் என்று சொன்னால் அதுக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். ஆனால் தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னார், இந்த தேர்தல் அரசியல் கட்சிக்காக நடைபெறுகிற தேர்தல் அல்ல, டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு நடக்கிற தேர்தல். நம்மை வஞ்சிக்கிற டெல்லியை தோற்கடிக்க வேண்டும், தமிழ்நாடு வெற்றி பெற வேண்டும். தமிழ்நாடு வெற்றி பெறணும்னா யாருக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? யாருக்கு ஓட்டு போடணும்? எதுக்கு ஓட்டு போடணும்? சவுண்ட் கம்மியாகுது. யாருக்கு ஓட்டு போடணும்? எந்த சின்னத்துக்கு ஓட்டு போடணும்? நன்றி, வணக்கம்.